ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படி லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதே போல லாஸ்ட் வீடியோல நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன் அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துடுறேன். அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸோட பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் இல்ல என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லாண்ட்ரி பிசினஸ், அதுவும் டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதான கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். இது புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீடு இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, ஒர்க் பண்ணிட்டே இருந்துட்டு எப்படி ஒரு லாண்ட்ரி பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா, லாண்ட்ரி பிசினஸோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி எல்லாம் கேதர் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதே போல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அல்லாவோட கிருபையில தஞ்சாவூர்ல ஒரு 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர் நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணும் போது எனக்கு உள்ளே தோணிக்கிட்டே இருக்கணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கறது உள்ளத்துல தோணிக்கிட்டே இருக்கு, அல்லாவோட கிருபையில தோணிக்கிட்டே இருக்கு. அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஜஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் நான் லிஸ்டிங் பண்ணேன். நம்ம லாண்ட்ரி பிசினஸ் இந்த மாதிரி நான் லாண்ட்ரி சர்வீஸ் பண்றேன், நீங்க வாஷிங் இந்த மாதிரி சர்வீஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு லிஸ்டிங் பண்ணிருந்தேன். லிஸ்டிங் பண்ணும்போது என்னன்னா, அதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்றாங்க. என்ன கால் பண்றாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு டாக்டர் கோட் இருக்கு, அந்த டாக்டர் கோட்ல பால் பாயிண்ட் இங்க் ஸ்டெயின் ஆயிடுச்சு, இதை ரிமூவ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு கேட்கறாங்க. நான் உடனே ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த துணியை வாங்கி, அதாவது டாக்டர் கோட்டை வாங்கி இங்க் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணி நான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்றேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பேமெண்ட் கிடைச்சுன்னா, அந்த டாக்டர் கோட்டுக்கு 50 ரூபா கஸ்டமர் எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் என்னோட பிளாசம் லாண்ட்ரி பிசினஸோட ஃபர்ஸ்ட் நான் வாங்கின கஸ்டமர் கிட்ட வாங்கின பேமெண்ட் ருபீஸ். ஏன்னா இன்னமும் ஞாபகத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சு இந்த வேலை செய்யறதுனால எனக்கு ஒவ்வொரு விஷயம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதுல என்னோட தாட்லயே இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் தான் வாங்கின பேமெண்ட் 50 ருபீஸ் தான் ஒரு டாக்டர் கோட்டுக்கு நான் ஸ்டீன் எடுத்து கொடுத்தனால. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்ப எல்லாமே இந்த பேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, நீங்க அதே மாதிரி பிசினஸ் நீங்க பேஸ்புக்லயும் போடுங்க, பேஸ்புக்லயும் போட்டு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே பேஸ்புக்ல நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, லாண்ட்ரிக்குன்னு சொல்ற அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம பேஸ்புக்ல நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றோம். இந்த மாதிரி லாண்ட்ரி சர்வீஸ் வச்சிருக்கேன், இந்த மாதிரி சர்வீஸ் நான் பண்ணி கொடுவேன். இதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கஸ்டமர் டேரக்டாவே அட்டன் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், உடனே அந்த சர்வீஸ் நான் பண்ணி கொடுப்பேன். இதே மாதிரிதான் ப்ராசஸ் ஆச்சு. எப்படி நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சர்வீஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அயனிங் சர்வீஸ் தான் பண்ணேன். ஆக்சுவலா என்னோட டியூட்டி டைம் என்ன அப்படின்னா, காலை 9 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நான் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டலை விட்டு நான் வெளியே வர முடியும். ஏன்னா மேனேஜர் இருக்கனால ஃபுல்லாவே நம்ம தான் மானிட்டர் பண்ணி கொடுக்கறதுனால, ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை. அதனால ஹோட்டல் விட்டுனால வெளியே வர முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, கஸ்டமர் கிட்ட எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி அயனிங் சர்வீஸ் இருக்கீங்களா, எனக்கு உங்க சைன் பண்ணி கொடுக்குங்களா கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் டைமை 2 ஸ்டார்ட்டா பிரிச்சுக்குவேன். எப்பயுமே காலையில 7 மணிக்கு எழுந்திரிச்சுக்குவேன். அதே போல நைட் ஒரு 11 மணி வரையும் நான் ஒர்க் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, கஸ்டமரோட அவைலபிலிட்டி பொறுத்து, சார் நான் ஈவினிங் 7 o'clock மேல கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் என்ன செய்வேன்னா, கஸ்டமரோட வீட்டுக்கு போய் ஈவினிங் 7 o'clock மேல போய் நான் கலெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், இல்ல எனக்கு அடுத்த நாள் காலைல ஒரு 8 o'clock மாதிரி போய் நான் கலெக்ட் பண்ணிட்டு என்னோட வீட்டுல வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டியூட்டிக்கு போயிடுவேன். இதே மாதிரியான ப்ராசஸ் தான் நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர் பதில் சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் மந்த் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேமெண்ட் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா
₹1025 ஃபர்ஸ்ட் மந்தோட பேமெண்ட் நான் வந்து இந்த லாண்ட்ரி பிசினஸ்ல சம்பாதிச்சது. அதுக்கும் நான் என்ன விஷயம் வரும் அயனிங் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் என்ன இந்த மாதிரி ஸ்டீம் டேபிள் எல்லாம் பண்ணாம ஒரு டொமஸ்டிக் யூஸ் பண்ற அதில் வீட்டுக்கு யூஸ் பண்ற ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு நம்ம இந்த அயனிங் சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அல்லாவோட பெரிய கிருவை கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர் வர ஒவ்வொரு கஸ்டமரா தான் வந்தாங்க. எடுத்தோடனே நிறைய கஸ்டமர்லாம் வரல, ஒவ்வொரு கஸ்டமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒரு ₹10,000 வரைக்கும் நமக்கு ஏர்ன் பண்ற அளவுக்கு அல்லாவோட கிருபையில எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் ஆக வேண்டாம், நம்ம வந்து ஒரு லாண்ட்ரி பிசினஸா போடுவோம், லாண்ட்ரி செட்டப் போடுவோம் அப்படிங்கறத வந்து உள்ளத்துல திங்க் பண்றோம். அப்ப என்ன உள்ளத்துல அல்லாவோட கிருபையில வருது. அப்ப அந்த மாதிரி நம்ம திங்க் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் எப்படி கடையை ஸ்டார்ட் பண்ணேன், நான் எந்த மாதிரி எல்லாம் செட்டப் நான் பண்ணேன், எப்படி எல்லாம் பிசினஸ் நான் ரன் பண்ணேன் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா, எடுத்த உடனே வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்றது வந்து எல்லாருனாலையும் செய்ய முடியாது. எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோட விஷயத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அல்லாவோட கிருபையில நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம கிடைக்கிற டயத்தை நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களால எவ்வளவு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப காலையில இருந்து 7 மணில இருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும், அதுவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே வந்து ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்கு. அதே போல சாயங்காலம் 7 மணில இருந்து நைட்டு 11 மணி, 8, 9, 10, 11, 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் உங்களுக்காக உழைக்க. என்னைக்கு உங்களுக்காக உழைக்கிறீங்களோ அது அதோட பிரதிபலன் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. நீங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி, உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களோட ஓனருக்காக உழைக்கிறீங்க, அதுக்கான 9 to 7 வரைக்கும் கண்டினியூஸா ஒர்க் பண்ண போறீங்க. கிடைக்கிற டைத்தை நீங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க, உங்களுக்காக உழைங்க. அதோட என்ன நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பிரதிபலனை நீங்க எதிர்பார்க்க முடியும். அதனால உங்களுக்காக உழைங்க. கண்டிப்பா நீங்க வேலை பார்த்துக்கிட்டே லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளெஜ் லாண்ட்ரியா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் அல்லாவோட கிருபை நானே இருக்கேன். நான் அப்படிதான் நம்ம பண்ணுவேன். அது எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆயிரும், அப்புறம் லாஸ்லாம் ஆகாது. அல்லாவோட கிருபையில உழைக்க நீங்க தயார் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி ஏறணும், அதே மாதிரி உங்க பிசினஸ் வளர்ந்து கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அதனாலதான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க எப்படி நான் கடையை செட் பண்ணேன், எந்த மாதிரி எல்லாம் நான் செட் பண்ணேன் அப்படிங்கறதையும், பிளஸ் எப்படி எல்லாம் வந்து நம்மள வந்து கீழே மட்டம் தட்டணும், எப்படி எல்லாம் கீழே சாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு டீம் கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றோம் அப்படிங்கறதையும் நான் கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நம்ம கொடுத்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.